என்னோட முதல் கேள்வி, டேட்டா அனலிஸ்ட்டுக்கு இந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிறது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார்? காலங்காலமாக வந்து எஸ்கியூஎல் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ டேட்டா அனலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான் மூலமாக டேட்டா அனலிஸ்ட் வேலையை பண்ணலாம். ஓகே. டேட்டாவை லோட் பண்ணி அதை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. அப்படி இல்லை எஸ்கியூஎல் மூலமாக பண்ணலாங்க, எக்ஸல் மூலமாகவும் பண்ணலாங்க. ஓகே. ஓகேவா? எஸ்கியூஎல் ஏன் ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் 90% டேட்டாக்கள் எஸ்கியூஎல் டேட்டாவில் தான் இருக்குங்க, டேட்டா பேஸில் தான் இருக்குங்க. அதெல்லாம் எஸ்கியூஎல் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதாவது இந்த டேட்டா அனலிஸ்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து இந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் சார்? சரி, ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து லைக் ஒரு இது கெரியர் கேப் இருக்குது, நான் ஐடியில் ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்கு ஐடிக்குள்ளே போகணும், ஒர்க் ஃப்ரம் வேணால் வந்து கண்டிப்பாக டேட்டா அனலிஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்கன்னா வந்து முதல்ல நான் சொல்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸை பண்ணுங்கள். நான் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் சொல்கிறேங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் ஒரு ப்ராஜெக்ட் நான் சொல்கிறேங்க. அதாவது வந்து பேஷண்ட்ஸ் வந்து லைக் பேஷண்ட்ஸோட டேட்டாவெலாம் எடுத்து பேஷண்ட்டோட விசிட்டோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சி அதில் இருந்து என்ன மாதிரி டிசீஸ் இப்போ ட்ரெண்ட் ஆகுது. இப்போ கொரோனா டைமில் கொரோனா ஃபேமஸ் ஆகுதுங்க. அந்த மாதிரி வந்து இந்த டிசீஸோட ட்ரெண்டெல்லாம் கண்டுபிடிச்சி நாம் வந்து கொடுக்கலாங்க. இது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கலாமே, ஒரு சேல்ஸுடைய மந்த்லி ஸ்ட்ராட்டஜிங்க, எந்த ப்ராடக்ட் நல்லா விற்கிதுங்க, சேல்ஸ் ட்ரெண்ட் எப்படி போய்கிட்டு இருக்குங்க, எந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் பெட்டராக சேல்ஸ் பண்ண முடியும், எக்ஸாக்ட்லி என்ன ப்ராடக்ட் நம்ம பேஸ் பண்ணால் இன்னும் சேல்ஸ் ட்ரெண்ட் பண்ண முடியுன்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனிக்கு ஹெச்ஆர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் எடுத்திருக்கோம், எவ்வளோ பேர் வெளியில் போகிறாங்க, அந்த அட்ரிஷன் எதனால் நடக்குதுங்க, கம்பெனியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுங்க. இந்த மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை வந்து நாம் பண்ணும்போது வெவ்வேறு ஃபீல்டில் பண்ணும்போது கண்டிப்பாக ஜாப்ன்றது ஈஸியாக கிடைக்குங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்கள் டேட்டா அனலிஸ்ட்டில். ஓகே சார், கண்டிப்பாக சார். ஸோ இந்த வீடியோ பற்றி நிறைய லேர்ன் பண்ணால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிக்கலாங்க.